ஸ்டார்ட் ஆயிடுச்சா? தான் இருக்குது. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெரி ப்ரெசன்ட் ரன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளக்க போயிடுவோம். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு, இன்றைக்கி டைமே கிடைக்கல. என்னாச்சுன்னா இன்றைக்கி நைட்டாக விளையாடுறேன். இன்றைக்கி நைட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டா விளையாடுறேன். டைம் இல்லை. என்னாச்சு ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, என்னாச்சுன்னா வந்து இப்போவும் போல தான் ஷடவுனு. ஆஹா, இது எடுக்கிறது. சரி, இது எடுக்கிறேன். இது நல்லா இருக்கும், பறக்க முடியும். ஆன். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ வெப்பன் இரு. ஓ, ஹைட்டாக குதிக்கிறோம். அதாவது இன்றைக்கி என்னாச்சுன்னா ஷடவுன் ஆயிடுச்சு. அப்புறம் டேபை கொஞ்ச நேரம் இது போர் அடிக்குதுன்ட்டு டைம் பாஸ் ஒன்றுமே பண்ண முடியலையா. நான் பாட்டுக்கின்ட்டு ஒரு 7 வீடியோ, இன்டர்நெட்டு போயிடுச்சுன்னா ஒரு 7 வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். 7 வீடியோவை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கோபமாக வர ஆரம்பிச்சிச்சு. வெறி ஏறுது அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லா வீடியோவுமே டவுன்லோட் பண்ணி விட்டேன். போங்கடா. என்னோட திறக்கணும் அது? ஓ, இதுவா? ஐயோ, சாரி. அதாவது இன்றைக்கி என்னாச்சுன்னா ஷடன் ஆனேன்னு நான் ஒரு 7 வீடியோ தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 7 வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மண்டை சூடாகி செஸ் விளையாட டேய் இதை ஆமால நம்மக்கிட்ட தான் இந்த யூனிகார்ன் இருக்குல்ல, இதை வச்சு அடிக்கலாம்ல. ஐயோ, இன்றைக்கி அந்த தொப்பை மண்டை புருட்டு போட போகிறான். அதை என்னாச்சுன்னா சடன் ஆனேனே அந்த 7 வீடியோ கொண்டிக்கிறான் மிஸ் பையன். அந்த 7 வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கரண்ட்டு போச்சு. எங்கள் அப்பா எங்களோட சார்ஜர் இருக்குது, டெட் ப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இது, இவனோட பேர் மட்டும் ரெட் கலரில் பட்டிருக்குது. இன்னும் ஒன்று என்னாச்சுன்னா இப்போ வந்து படக்கு நான் பாட்டுக்கின்ட்டு இருந்தேன். என்ன ஆகுதுன்னா நெட்டு போனேன்னே நான் வந்து ஐயா பட்டன் அழுத்த மறந்துட்டேன். இப்போ திரும்பியும் அவன் என்னை வாங்குவான். அதாவது என்னாச்சுன்னா நெட்டு போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் எங்கள் அப்பா பவன் நான் டெட்டு ப்ரெஷன் ஆகி நான் பாட்டுக்கின்ட்டு அப்படி ஐயோ போச்சு. அதாவது என்னாச்சுன்னா நான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா வந்து பவர் பேங்கை போட்டுட்டார். நான் ஏன் சார்ஜ் போட்டேன்னே தெரில. ஏன்னா பவர் பேங்க்